வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர் கலப்பையில் மாடு எப்படி பூட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இந்த கலப்பை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவே செஞ்சது. இது பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடிலாம் இரும்பில் இருக்கும் கலப்பை. அதுபோக மாடுக்கு தோல் போடுறது பூட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா மரத்தால் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்கும். அது ஏன்னா அவரே செஞ்சார். ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்காரு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி மரத்தால் செஞ்சால் தான் ரொம்ப பெட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மாடு இழுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் இரும்பில் செஞ்சு வச்சுருக்காரு. ஏன்னா அது கொஞ்சம் இரும்பில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக மண்ணில் இறங்குறதுனால இரும்பில் செஞ்சு வச்சுருக்காரு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இப்போலாம் தான் பார்த்திங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடு பூட்டி ஏர்கலப்பு முறையில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போவுமே நிறைய கிராமத்தில் ஏர் தான் ஓட்டுறாங்க. ஆனால் பெரும்பாலும் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போலாம் பெரும்பாலும் எல்லாருமே டிராக்டரு, இந்த கைவண்டி டிராக்டர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏர்கலப்பையில் இது பண்ணி மாட்டி அந்த மாதிரி ஓட்டுறதில்ல. இந்த மாதிரி ஏன் இப்போ நாங்களுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிராக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வேர்க்கடலை போடுறதுக்காண்டி மாடு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நீங்கள் போடும்போது ரொம்ப ஆழமாகவும் போயிடக்கூடாது, கிளப்பை ரொம்ப மேலோடையும் வந்துடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மாடு யூஸ் பண்ணுவோம். இப்போ மாடு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கலப்பையை மண்ணுக்குள்ளே விடுறோம், எந்த அளவுக்கு கலப்பை மேலே நிற்கிது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஆழத்தில் நீங்கள் கடலை போட்டாலும் முளைச்சி வர டைம் ஆகும். ஸோ நம்ம முளைச்சி வர டைம் ஆகுதுன்ட்டு நம்ம களை வெட்டுற டைம் பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம களை வெட்டும் போது ஒவ்வொரு பயிர் போட்ட முளைச்ச பயிரெலாம் நம்ம வெட்டிகிட்டே வந்துடுவோம். ஸோ அதனால் கரெக்டான ஆழத்தில் நம்ம பயிரிடணும். ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் பெரும்பாலும் வேர்க்கடலை போடுறதுக்கு மட்டும் அது மாடு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காண்டி தான் முதல்ல மாடை வச்சுருக்கோம். சொல்லப்போனால் நாங்கள் பெரும்பாலும் இது யூஸ் பண்ணுறதில்ல, டிராக்டர் யூஸ் பண்ணுறதில்ல. மாடும் அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்களும் மாடு யூஸ் பண்ணி பாருங்கள். மாடு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதுதான் பாரம்பரிய முறையும் கூட. பெரும்பாலும் இப்போ எல்லாருமே மாடை விற்றுட்டு டிராக்டர் வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் அது எப்படி போகும் தெரியல. செலவு எல்லாம் எப்படி பார்த்தாலும் செலவு ஒரு செலவாக தான் இருக்கும் உங்களுக்கு. மாடு சொல்லப்போனால் மாடு வச்சுருக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் பெரும்பாலும் எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் டிராக்டர் வாங்கிக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. அதேமாரி மாடும் வச்சுக்கோங்க. மாடு இருக்கிறது ஃபேர் பெட்டர். தேங்க்யூ.